கழிக்கிறீங்க வாஜாருக்கிட்ட உததான். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல பாஸ்தி. பிசினஸ்ல லாபம் எப்படி வருதுன்றதான் நம்மளுக்கு முக்கியம். பாஸ்தி எங்க கிட்ட ஐடியா இருக்கு ஆனா அமௌண்ட் இல்ல. உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு ஆனா ஐடியா இல்ல. என்கிட்டயோ ஷூ தான் இருக்குது ஆனா செருப்பு இல்ல. எதுக்கு பாஸ்தி செருப்பு? கலட்டி மண்டையில நச்சு நச்சு அடிக்கிறதுக்கு. கோவப்படாத பாஸ்தி. உங்க மாமா கிட்ட போய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வா. சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளா இல்ல. சப்போஸ் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணுவோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி முதலியார் இகழ்ச்சி ஈஞ்சம்பாக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு அடையாருன்னு சொன்னா ஏதாவது அடையாருக்காரனா இருப்பான். இப்ப நம்மளுக்கு அதை பத்தி என்ன? சீக்கிரமா உங்க மாமா கிட்ட போய் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வா. கமான் மேன். ஓகே லெட்ஸ் மூவ். என்ன வேணும் உங்களுக்கு? அங்கிள் அங்கிள் ஒரே ஒரு சீட்டு கழிச்சுக்கலாம் அங்கிள். பாப்பா இருந்தா கிளி. என்ன கிளி அங்கிள்? மாங்காய் கிளியா பஞ்சவர்ண கிளியா? ஏய் இவ ரொம்ப ஓவரா பேசா. அடிச்சு வாய கிளி. அங்கிள் கால்ல இருந்து 20 ரூபாய்க்கு சீட்டு கழிச்சுட்டு அங்கிள். வால் கிளாக் விழும் ஏரோப்ளேன் விழும் சொல்லிட்டு எதுவுமே விழவே இல்லை அங்கிள். ஏண்டி அதான் நூலை போட்டு எல்லாத்தையும் டைட்டா கட்டி வச்சிருக்கானுங்க. அப்புறம் எப்படி விழும்? ஐயோ சாருக்கு இந்த விளையாட்டை பத்தி புரியல. கொஞ்சம் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணு. பாத்தீங்கன்னா ராம்கி படம் வந்தா தேர்ட் பிரைஸ், அருண்பாண்டி படம் வந்தா செகண்ட் பிரைஸ், ராமராஜன் படம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏண்டா இனிமே பூரா அவங்க படம்லாம் வரும். காசை வாங்கிட்டு சின்ன பசங்களை ஏமாத்திட்டா இருக்கீங்க உங்களை. யோ ராஜா வாங்க. யோ ராஜா நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? நீ ரகுவர மாதிரி பண்றதை விட ரஜினி மாதிரி சூப்பராவே பண்ற. யோ நான் அதை சொல்லலையா? எதுக்கு அந்த 2 பேரை போட்டு வச்சேன்? எந்த 2 பேர்? எந்த 2 பசங்களா? ஸ்கூலுக்கு வெளியில சீட்டு கழிக்கிற வியாபாரம் பண்ணிருந்தாங்களே அந்த பசங்களை அதுதான் போட்டு வச்சேன். அதுல இருக்க வால் கிளாஸ் செல்போன் எல்லாம் எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அடிச்சா கொடுப்பே சொன்னாங்க. அதனாலதான் அடிச்சேன். அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சா கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்காக அவர்கள் போட்டு அடிச்சா உங்களுக்கு அறிவில்லை. ஆமா நீ எதுக்கு அவங்க 2 பேருக்கு ஒக்காலத்து வாங்குற? ஒக்காலத்து வாங்காத கொஸ்டின் தான் சொல்றது. வாஷிங் மிஷின் நாம சொல்றியா? நான் தான் அந்த கூட்டத்தோட தலைவனே. அட பாவிங்களா, ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மாங்காபதை வாங்குறதுக்கும் குச்சி முட்டாய் வாங்குறதுக்கும் வச்சு இந்த காசை அநியாயமா சீட்டடையை காமிச்சு ஏமாத்தி புரியுறீங்க. அவனை உங்க கூட்டத்துக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன்டா. இந்த அட்டையை விரிச்சு 4 பக்கமும் கல்லு வைக்கிறதுக்கு பேர் பிசினஸ். அப்ப டாடா பில்லா பண்றதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவேன்? என்னப்பா கஷ்டம்? பூனை கத்துச்சு. பூனை ராஜா கத்தும். ராஜா தான் பூனை கால வச்சுட்டான். அதான் பூனை ராஜான்னு கத்துச்சு. இதே நான் வச்சிருந்தா பாஸ்கர்னு கத்திருக்கோம். அப்ப நான் வச்சிருந்தா ஆளாளுக்கு வச்சா அசிங்கமா கத்தும். பாஸ்கர் வந்து பேசாத ராஜா. அன்னைக்கு எனக்கு கால் வலிக்குது காலை வெடின்னு சொன்னா வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டு இப்ப கூட காலை வச்சிருக்கியா? இனிமேல் நீங்க வீட்டுல இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியில போ. ராஜா நான் உன்னதாண்டா சொன்னேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும். ஏண்டா கண்ணு தெரிய சொல்லிட்டு அவன் மேல அடிக்கிறது பதிலா என் மேல அடிக்கிற? எந்த ஸ்கூல்ல மிஸ் ஆச்சு? உனக்கு ஹவுஸ் அட்ரஸ் சொல்லி ஆகணுமா? ஏய் நீ எதை சொல்றதா இருந்தாலும் கீழே வந்து சொல்றான். மேலேயே பார்த்து பார்த்து பேசி கழுத்தெல்லாம் வலிக்குது. எங்க அக்கா பையன் உனக்கு சொக்கா கொடுத்து வளர்க்க எனக்கு தெரியாம இந்த வீட்டுல எவ்வளவு வசூலியம் பண்ணிருக்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் ஆபரேஷனுக்கு அப்புறமும் நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சேன். என்ன பெருசா நடிச்சிட்டேன்? ராஜபார கமல் மாதிரி நடிச்சா இல்ல காசு விக்கிற மாதிரி நடிச்சா? மெட்ராஸ் போய் வந்த மாதிரி ஒரு ஓரமா உட்காந்துருந்தா ஒரு பெரிய நடிப்பா. முதல்ல வெளில போனா பிரைஸ் குடிப்பியா? உண்மையிலே கண்ணு தெரியாது நினைச்சிட்டு அன்னைக்கு உங்க முன்னாடியே உங்க சரக்கு எடுத்து அடிச்சிட்டேன். பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இல்லையா அன்னைக்கு போதையில உங்க மேல வாந்தி எடுத்துட்டு மழை பெய்யுதுன்னு வேற போய் சொல்லிட்டேன். பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். யோ அப்ப நீ எவ்வளவு பெருசா எடுத்துக்குவ? சாப்பிடும்போது சிக்கன் பீஸ் மட்டும் பெருசா எடுத்துக்க. இனிமேதான் நம்ம அந்த பாஸ்கர் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவனால எந்த நிமிஷமும் உன் உயிர் ஆபத்து. ஐயா டாக்டர் ரங்கபாட்சா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, கண்ணா 6 சாவு 100 சாவு, அநியாயத்துக்கு தலை வணங்காத, அக்கிரமம் நடந்தா அடிச்சு தூள் பண்ணு, ஆண்டவன் கூடயே இருக்கான்.
இனிமே அப்படி சொல்ல மாட்டார். 7லயும் சாவு 20லயும் சாவுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா ஆபரேஷன் தியேட்டரை 7ஆம் நம்பர் ரூமுக்கும் 20ஆம் நம்பர் ரூமுக்கும் மாத்திட்டாரு. பரவாயில்ல, இதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணா உங்க பேரு ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் சொல்லும் முகத்தை ஏற்றுங்க கெட்டப்ப மாத்துங்க கெட்டப்ப மாத்தாதீங்க. ராஜா கிளைமேக்ஸ்ல சண்டை போடுறப்பதான் டான்ஸ் ஆடின்னு இருக்கிற. ஏண்டா கிளைமேக்ஸ் சண்டை தான் போடணுமா, சாங் போடக்கூடாதா? தமிழ் சினிமால கிளைமேக்ஸ்ல சண்டை தான் போடணும். நான் சாங் தான் போடுவேன். சண்டை தான் போடணும். நான் சாங் தான் போடுவேன். சண்டை தான் போடணும். நான் சாங் தான் போட சொல்றேன். சண்டை தான் போடணும். நான் சாங் தான் போட சொல்றேன். இல்ல இப்ப சண்டை போட்ட பாத்தியா, இது சூப்பர். இந்த சண்டே போதும், நான் வரேன். எங்கடா போறேன்? சண்டை போட்டா யாராவது அடி வாங்கணும்டா. எவன் இந்த அன்டைம்ல அடி வாங்குறது? நீதான். ராஜா, இவனை நான் பாத்துக்க, நீ டான்ஸ் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணா உங்க பேரு ஒரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் சொல்லும் முகத்தை ஏற்றுங்க கெட்டப்ப மாத்துங்க கெட்டப்ப மாத்தாதீங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணே எனது பேரு தரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் சொல்லும் மேக்கப்பு ஏறலாம் கெட்டப்பு மாறலாம் செட்டப்பு மாறாதம்மா.